வணக்கம் அண்ட் வெல்கம் டு தஞ்சை தமிழச்சி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற புது டிஷ் என்னன்னா பஞ்சாப் ரெசிபி. இது பஞ்சாபிஸ்லாம் வந்து மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இது என்னன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம், இல்லை பொட்டேட்டோ பொரியல் பண்ணுவோம், பொட்டேட்டோ 65 பண்ணுவோம். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அதாவது இதோட நேம் வந்து என்னன்னா அலோ கிரேவி. அலோ கிரேவிஸ் மீன்ஸ் வந்து பொட்டாட்டோலேயே வந்து கிரேவி மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம், செமி கிரேவி மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும், நார்மலாக இருக்க ஃப்ரை அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து எடுத்து தோலை நீக்கி வச்சுருக்கேன். தென் நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னா கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். அது இல்லாமல் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி, சோம்பும் சீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கிரேவியில் வந்து லாஸ்ட்டில் செக்ரிகேட் ஆகி வர்றப்ப நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் நான் என்ன போகிறேன்னா, லைட்டாக எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கசகசா போடுறேன், அன்னாசி பூண்டு போட்டிருக்கேன். ஸோ அது லைட்டாக வந்துட்டு பொரியட்டும். அது இது மாதிரி பொரிஞ்ச உடனே நான் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆயில் அப்ளை பண்ணி அதில் பட்டை கசகசா போட்டு தாளிச்சிட்டு அதோட நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சில, தக்காளி, வெங்காயம், சீரகம், சோம்பு, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ இது நல்லா கிளறி இருக்கப்பயே நம்ம தேய்க்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு அதை நம்ம நல்லா ஃபுல்லாக ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு மசாலாலாம் சேர்ந்து நல்லா சூப்பராக கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம வந்து லைட்டாக கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான், நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் வேகணும். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வெந்ததை தான் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க. பாருங்கள், லாஸ்ட்டில் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ நல்ல பேர் வாங்கலாம் நிஜமாவே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.